நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:43 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சியும் சீராக இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள். நித்திரையில் இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. அடுத்தவருடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு அடைவீர்கள். இன்று எதிர்ப்பாளையத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். இன்று பெண்கள் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளிடை சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கைகூடும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானது செய்தருக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் பலிக்கும் நாளிடை சொல்ல முடியும். பரணி. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். என்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தேடி வர கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நடக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். இன்று இடம் பொருள் பார்த்து பேசுவது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னென்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருப்பது மிக நல்லது. அடுத்த விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. எல்லாத்தையும் சமாளித்து உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அன்புடன் நடந்து கொள்வது மிக நல்லது. என்று நீங்க தயவு செய்து மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம்.
இன்று ரிஷபராசினியலுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நிகழ்வுகளும் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அனைவரிடத்திலும் அளவாக பேசுங்கள். அமைதியாக இருங்கள். சில நேரங்களில் கோபங்கள் வெளிப்படக்கூடும். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று மாணவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி எறிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கருத்திகை. என்று உங்களுக்கு நல்ல மதிப்பு உருவாகக்கூடும். திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. நல்லவரையும் கருதாக எண்ணக்கூடிய சூழலிற்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ரோகிணி விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். இன்று உங்களுக்கு சத்தான உணவுகள் எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. மிருக சிரிஷம் வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூர்ந்து கவனித்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பது நல்லது. பண வரவு குறைந்த அளவில் இருக்க கொடுங்க. சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலம் சீராகும். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். வீண் விவாதங்களை தட்ட வேண்டாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பது சிறப்பு. தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு கூட துணையாக இருக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மிகவும் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று நல்ல மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுவது நல்லது. காதலை பொறுத்தவரை அமைதி காண்பதே சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் தனித்து செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. தனித்திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. திருவாதிரை வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். சமரச தீர்வு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க பெண் விளைவுகளை உணர்ந்து நீங்க செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். புனர்பூசம் வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுங்கள். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். பணம் கையில் வந்த அடுத்த நிமிடத்திலேயே செலவாக கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவை ஏற்படுத்திக் கொடுக்கும். பெண் விளைவுகளை உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அளவான பணம் வரவே என்று எடுக்கக்கூடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது சிறப்பு. தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேச பாருங்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வரக்கூடுங்க. செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. சுய மரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். உடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு முன் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். அதிவேகத்துடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பின் விளைவு உணர்ந்து நீங்க செயல்படுவது மிக நல்லது. பூசம். என்று உங்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. ஏனந்தானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பணிகளை விரைவாக முடித்து காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் தயவு செய்து வேண்டாம். ஆயில்யம். என்று மன கட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். சுற்றுப்புற சூழலை தொந்தரவு கொஞ்சம் கொடுக்குங்க. என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. அனைவரும் சொந்தம் பாராட்டபடி நடத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டது பின்னர் சரியாகும். வியாபாரம் செழித்து புதிய நிலை இன்று உருவாக கொடுங்க. நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கொடுங்க. எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தொழில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று தொழில் விருத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வீர்கள். செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் அணுகுமுறையிலும் மாற்றங்கள் இருக்கும். இன்று கெமிக்கல் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. முடிஞ்சளவு அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். காரிய வெற்றியுமின்றி ஏற்பட கொடுங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தொட்ட குறையை ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. உத்திரம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நிலவே பணம் வசூலாகிவிடக் கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் வைக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. வீணான விமர்சனங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கன்னி ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான போக்கு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நிகழ்வுகளால் மட்டுமே கொஞ்சம் அதிருப்தி கொள்வீர்கள். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கக்கூடும். நிலவே பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. கூடுமானவரை இன்று நீங்க காரியங்களை செய்யும்போது கவனம் இருக்கட்டும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. சீரான முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படக்கூடும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியுங்க. திறமைகள் கண்டிப்பாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று பெண்களுக்கு அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கன்னி ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். அந்த நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். அலட்சியம் காட்டாதீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்களில் கண்டிப்பாக வேகம் பெருக்கக்கூடும். அடுத்த விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகள் சீராக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. ஓய்வு விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். அது போதும். அஸ்தம். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக இருக்காது. என்று உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்னும் சிலருக்கு பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய முடிவுகள் இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நாம் துலாம் ராசினியர்கள் என்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பொதுநல சிந்தனையுடன் செயல்பட கொடுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இன்று புதிய முயற்சி இஷ்ட தெய்வ அருளால் எளிமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க.
எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். இன்று எளிமையாக மற்றவுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மன வலிமை கூடிவிடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் இன்று பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் உருவான திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். எளிதில் மற்றவுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க கடுமையாக உழைப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மனசுக்குள் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில முன்னேற்றம் அடைவீர்கள். எதற்கும் நீங்க தேவையில்லாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். பண உதவி கடைசி நேரத்தில் கிடைக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாக கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்திருந்த கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உடைமைகளை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விசாகம். இன்று நீங்க தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று நீங்க அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முன்னேற்றம் தேடி பெற கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. அவசியமற்ற வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. செல்வ செழிப்பான சூழல் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கூடுதல் செலவுகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் வெற்றி இருக்கும். மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்க கொடுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடிவிடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிவிடக் கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை கொஞ்சம் கவனமாக எடுங்கள். விட்டு கொடுத்து சில பாருங்கள், காதல் கைகூடும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் எதை செய்தாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள், அது போதும். பாடங்களை கூர்ந்து கவனியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மதிப்புமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுஷம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கிவிடக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் விட்டு விலகி மனசுக்குள் நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தனித்திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். பணிகள் நிறைவேற கூடுதலாக உழைப்பீர்கள். அனுபவசாலியின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை காத்திடுவீர்கள். அளவான வகையில் பணவரவு கிடைக்க கொடுங்க. ஆரோக்கியம் அறிந்து விருந்தில் பங்கேற்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதற்கேற்ற போல் செயல்படுங்கள். லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம். பணவரவு கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் வரக்கூடும். அரசாங்கம் தொடர்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெற முடியுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. உடைமைகளை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்க வேண்டும். என்று பெண்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பொங்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு வேலையும் நிதானமாக செய்ய வேண்டுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகள் மட்டும் ஈடுபட வேண்டாம். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க சூழ்நிலை ஆராய்ந்து அதற்கேற்றாற் போல் செயல்படுவது மிக நல்லது. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். போராடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கூடிவிடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். உத்திராடம். நல்லவைகள் தேடி வர கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் கட்டுக்கணங்காத மகிழ்ச்சி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடினமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். இன்னும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு இருக்குங்க. ஆகையால் கொஞ்சம் சில விஷயங்களை கவனம் படுத்திக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் உருவான திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. பிறருடைய விமர்சனத்தை நீங்க பொருட்படுத்த வேண்டாம். தொழில் வியாபாரத்தில்
நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். தொழில் விற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செயல்களில் கண்டிப்பாக வேகம் காட்டுவீர்கள். அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் விட்டு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவி அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சந்தோஷமான பொழுதை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனம் வைக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதல் கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும். மன வலிமையை ஏற்படுத்தும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். குழப்பம் வேண்டாம் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கைகூடும். புது புது யோசனைகள் மனசுக்குள் இருக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். மனதில் உருவான திட்டம் செயல் வடிவம் பெற கொடுங்க. சந்தோஷமாக என்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். என்று உங்களுக்கு புதிய நட்பு மூலம் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திருவோணம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். குழப்பம் வேண்டாம். அவிட்டம். என்று நீங்க மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. பிறர் விஷயத்துல கவனமாக செயல்பட வேண்டும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் வேகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு நிகழ்வுகளால் இன்று திருப்தி ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெற கொடுங்க. பிறருடைய விமர்சனத்தை நீங்க பொருட்படுத்த வேண்டாம். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. அன்பும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். புதிய பொருட்சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையும் கூடிவிடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. எல்லோராலும் இன்று உதவிகளை பெறுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு காரணமாக அலைய வேண்டியிருக்குங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுய தொழிலில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அலசி ஆராய்ந்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கூடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் சுய தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க.
அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மனசுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சதயம் ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலகங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். யதார்த்த பேச்சு சிலர் மனதை கொஞ்சம் பாதிக்கும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது போதும். போராட்டாத்தி இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி கொடுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புது புது யோசனைகள் வந்து செல்ல கொடுங்க. அடுத்தவர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் பதில் கொடுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் பேசுங்கள், அது போதுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிகழ்வுகளால் இன்று உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட கொடுங்க. சிலரது யதார்த்த பேச்சு உங்கள் மனதை கண்டிப்பாக வாடிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மனம் பாதிக்கும்படியான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்துவீர்கள். அளவான பணவரவுதான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும்போது மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். விட்டுக் கொடுத்து சென்றால் எதிரி வெற்றி இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. குடும்பத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. வீண் அலைச்சல் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். நிதானமாக பேசி காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் இன்று உதவிகளை இன்று மேற்கொள்வீர்கள். பெண் விளைவுகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் பொறுமை வேண்டும். பெண்கள் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் பேசிவிட வேண்டும். பிடிவாதம் துணி கூட வேண்டாம். காதலை பொறுத்தவரை தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று மனதில் உதித்து திட்டம் அனைத்தும் செயல் வடிவம் பெறுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக குறிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியும். ரேவதி மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.